வந்துவிட்டது. மறுமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1-6 முடிய. இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படைத்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அநேக ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு இதை போய் கொடுங்க அப்படின்னாங்க. அதை மட்டும் நாம சிந்திக்கணும். எதை எடுத்துட்டு போக வேண்டாம், அதெல்லாம் வரணும் வச்சுருவோம். ஆண்டவர் எதுக்காக அதெல்லாம் சொன்னாரு? அவர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்து இதை போய் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னாரு. முதல் வாசகத்துல பாருங்க, முதல் வாசகத்துல பாவங்களுக்காக இஸ்ரா மனம் வருகிறாரு. ஆடைகள் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு அவர் உட்கார்ந்து ஜெபிக்கிறாரு. எங்கள் பாவங்களால நாங்கள் எவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை விட்டு விலகி போனோம். ஆனா நீங்க எங்களுக்கு கண்டிச்சீங்க, எல்லாம் செஞ்சீங்க. ஆனால் தற்பொழுது நீங்க எப்படி செய்றீங்க? கருணை தொடங்கி உள்ளது. எங்களை சிலர் எஞ்சியோராக விட்டு வைத்திருக்கிறேன். ஒரு புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் செய்த நன்மையெல்லாம், கடவுள் எதெல்லாம் கொடுக்குறாரு. இப்ப எங்களுக்கு இலக்கத்தை கொடுக்குறீங்க, அன்பை கொடுக்குறீங்க, எங்களுடைய இனத்தை மீண்டும் கூட்டி சேர்ப்பதற்கு உதவி செய்றீங்க அப்படின்னு சொல்லி எஸ்ரா கடவுள் கொடுக்கிற இரக்கத்தை அடையாளப்படுத்துகிறார். இது இரண்டையும் நம்ம ஒட்டி வைத்து பார்க்கிற பொழுது, சேர்த்து பார்க்கிற பொழுது, நம்மையும் கடவுள் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு விரும்புகிறார். கடவுளுடைய குணத்துல அது ஒரு அற்புதமான குணம். அதைத்தான் நம்மளுடைய அந்தோனியா புரிஞ்சுக்கிட்டார். கடவுளுடைய அற்புதமான குணங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கடவுள் தன் மகனை அனுப்பினார். அதுல மகனிடமிருந்து கடவுளுடைய அந்த எண்ணங்கள், கடவுளுடைய உணர்வுகள் எல்லாம் வெளிப்பட்டது. பிதாவினுடைய அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பட்டது மகனை. அந்த மகனை பிரதிபலித்தவர்கள் தான் புனிதர்கள். அந்த மகனினுடைய அந்த அழகான அடையாளங்கள் விழுமியம்னு சொல்றோம், வேல்யூஸ். அந்த வேல்யூஸ் பிரதிபலித்ததுல நம்மளுடைய புனிதர் அந்தோனியார் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மனுஷன். அதனாலதான் இந்த புனிதரை நீங்க முன்னாடி வச்சு நம்ம என்ன செய்யறோம், இவரை போல நம்ம வாழ்ந்தா நம்மளும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் முன்னாடி வச்சிருக்காரு. அப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த புனிதர் நிறைய பேசி இருக்கிறார். இந்த புனிதர் பேசிய சில வார்த்தைகளை தான் நேற்று நான் சொன்னேன். கடவுளுடைய மாட்சிக்காக நீங்க பேசுங்க. உங்க வார்த்தையில நான் இருக்கக்கூடாது. அந்தோனியார் அப்படி பேசல. எதை செய்தாலும் கடவுளுடைய மாட்சிக்காகவே அவர் செய்தார், பேசினாரு. இரண்டாவது நாள்ல அந்தோனியார் நமக்கு காட்டுற இன்னொரு அடையாளம் என்ன, நம்ம எப்படி மாறணும்னு அது அடையாளப்படுத்துறாருன்னா, charity is the soul of faith. என்ன சொல்றாரு பாருங்க, charity is the soul of faith, makes it alive. Without love faith dies. அப்படி சொல்றாரு இந்த அந்தோனியார். தமிழ்ல சொல்லணும்னா பகிர்வே நம்பிக்கையின் ஆன்மா அப்படிங்கிறார். இப்ப நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு அடையாளம் எது? நம்ம உள்ள இருக்கிற உயிர், ஆன்மா. அப்பதான் அதனாலதான் அந்த உடம்பு உயிரோட இருக்கு. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு
சேரிட்டி பகிர்வு அப்படி சொல்ற. சேரிட்டி இஸ் தி சோல் ஆஃப் ஃபெய்த். அப்ப விசுவாசம் இருக்கு, என்கிட்ட நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அது வீட்டில் வச்சிருக்கிற படத்தை பத்தி இல்லை. நிறைய பேர் வீட்டில் படம், சாமி படம், சுருவம் எல்லாம் வச்சிருக்கிறோம், எல்லாம் வச்சுக்கிறேங்க. ஆனா இது உங்களுடைய ஆத்மா உயிரோடு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அப்போ சேரிட்டி இஸ் தி சோல் ஆஃப் ஃபெய்த். அந்த பகிர்வு தான் உங்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு. அப்போ ஒருத்தர் உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஒருத்தருடைய ஆன்மா உயிரோடு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர்கள் பகிரக்கூடியவர்களாக இருப்பாங்க சொல்றாரு. மேக்ஸ் இட் அலைவ், அது உயிரோடு அது இருக்க வைக்கிறது அந்த ஆன்மாவை, அந்த நம்பிக்கையை. வித்தவுட் லவ் ஃபெய்த் டைஸ். அந்த அன்பில்லாத ஒரு நிலை எப்போ வருதோ அப்போ அவங்களுடைய விசுவாசம் செத்து போயிடுது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில ஆன்மீகத்துல நிற்கிறோம். பெற்றோர்கள் சொல்றாங்க, பிள்ளைகள் எல்லாம் கோயிலுக்கு போனாலும் என் பிள்ளை பாட்டுக்கெல்லாம் ஸ்டடி பாப்பாரு, என் பிள்ளை புத்தகம் செய்வா பாரு. ஆனா இப்போ எங்க போயிட்டா? ஓடி போயிட்டா, ஓடி போயிட்டா. ஆணும் ஓடி போகுது, பொண்ணு ஓடி போகுது. அப்ப என்ன மிஸ்ஸிங்? நல்லா கொடுத்தோம், கோயிலுக்கு கையை பிடிச்சிட்டு வந்தீங்க, வெரி குட். ஆனா என்ன இருக்கணுமோ அது இல்ல. நிறைய குவாலிட்டியே சொல்லலாம், 1 2 3 4. அதுல ஒரு முக்கியமான குவாலிட்டி இந்த சேரிட்டி, பகிர்வினுடைய அடையாளம். பாருங்க, இன்னைக்கு கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்புறாங்க. கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்புறாங்க. யோவான் 12:20 நம்ம பார்க்கிறோம். வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்திருந்தவர்கள் கிரேக்கர் சிலர் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் பெத்சைதாவை சேர்ந்த பிலிப்பிடம் இயேசுவை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னா, இயேசு அதை காலையே வாங்கிக்கல. கிரேக்கரா? பரவாயில்லையே, யூதர்கள் கிரேக்கர்களும் வராங்க, என்னை பார்க்க கூடுமா, என்னன்னு பார்த்துருவோம், நம்மளுடைய டெரிட்டரியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்பா அப்படின்னா இயேசு என்ன செய்யல போல. இந்த கிரேக்கர்கள் யாரு தெரியுங்களா? பெரிய அறிஞர்கள் நம்ம பார்க்கறோம்ல, பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், கிரேக்கர்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ பேசு, நீ பேசு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, கேட்கல. அவங்களுக்கு சரியா இல்லைங்க, நீ பேசியா, நீ பேசு, நல்லா இருக்க, கேட்க. இப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் நிற்கிறோம். ஆல்பர்ட் நல்லா பேசுறாங்க, ஆல்பர்ட் பேசியா, நீ பேசியா, யார் அம்மனி நல்லா பேசுறாங்க, அம்மனி நல்லா, நீ பேசு. இன்னைக்கு யூடியூப்ல வந்தா நிறைய பேர் பேசுறாங்க. நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அதாவது கேட்டுட்டு அவரு என்ன பேசுவார், இவரு என்ன பேசுறா, அவர் பேசதான் செய்யறாரு. நீ என்ன பண்ற? நம்ம பேசுறதெல்லாம் கேட்கிறல்ல, அப்ப கேட்ட எனக்குள்ள ஒரு செயல்பாடு இருக்குமா இல்லையா? இன்னைக்கு பிசாசு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னா, செவி தினவு கொண்டவர்களாக. நல்லா கேட்டு திருப்தி அடைஞ்சியா? சில பேர் சொல்றோம், வீட்டுல பிரச்சனையே போலப்பா. சரி, நீங்க என்ன பண்றீங்க? காலையில எழுந்திரிச்சா மாதாஜி போடுறாங்க, அப்புறம் நைட்டு தான் அதை ஆஃப் பண்ணுவேன். ஆனாலும் என் குடும்பத்துல கஷ்டம் போலப்பா. எப்படி போவோம்? மாதாஜி நல்லா ஜெயிச்சே இருக்குது, நீ ஓட்டுற. ஆனா நாம என்ன செய்யல? கையை தூக்கல, நம்ம கடவுளை ஜெபிக்கல, நம்ம கொடுக்கல. நீ கொடுத்தா தானே உனக்கு கிடைக்கும். மாதா டிவி செய்து மாதா டிவி வாங்கி போகுது, ஏஞ்சல் டிவி செய்து ஏஞ்சல் டிவி வாங்கி போகுது. இப்ப நீங்க அதுகளை வளர்த்துறதுக்கு நாம் அதுக்காக பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லல. அது ஒரு சில நேரங்கள் தான். ஆனா நாம கடவுளுக்கு என்ன கொடுக்கிறோம்? செயல்பாடு. சரிங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த கிரேக்கர் பார்க்க வராங்கன்னு சொன்னதுக்கு அடுத்ததான் வருது, மானிட மகன் மாற்றி பெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. சம்பந்தமே இல்லாம என்ன பேசுறாரு மாதிரி தெரியும், ஆனா அவர் ரொம்ப கனெக்டிவிட்டியா பேசுறாரு. இயேசு, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் விழுந்த வயசுல இருக்கும். அப்போ கொடுப்பது, இந்த கோதுமை மணி தன்னை முழுசா அந்த நிலத்துக்கு கையெழுத்து, அப்பதான் அதனுடைய உருவமே மாறுது. அப்பதான் அது பலன் அளிக்கக்கூடிய ஒரு செடியா மாற முடியும், ஒரு விதை. அப்ப நீங்களும் சரி, நானும் சரி, வெறும் கேட்கிறவர்களாக இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது, செயல்பாட்டுக்குள்ள போகணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் செயல்பாட்டுக்கு தயாரா இருக்கிறீங்களா? அல்லது கிரேக்கர்கள் மாதிரி காது கொடுத்து கேட்டுட்டு போனா போதும் நினைக்கிறீங்களா?
The choice is yours. கேட்டா போதும் சாமி, கொடுக்கிறதுக்குலாம் இங்க ஒண்ணும் இல்ல அப்படிங்கறதெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. Praise the Lord. பரவாயில்ல, எவ்வளவு தப்பிச்சிட்டீங்க. இல்ல இருக்கீங்களா வெளியே போயிட்டீங்களா? தெரிஞ்சுதான் நான் சொல்லல ஃபாதர், நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்க. Praise the Lord. பரவாயில்ல, இதுக்கு சொல்ல பாதி பதில் சொல்லாம போறாங்க. அவங்க எப்படி வந்துட்டாங்கன்னா, இவன் நடுவுல ஏமாத்திட்டே இருப்பாங்க. இவன் எது கேட்டாலும் சொல்லாங்க. அப்படி நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மட்டும் சொல்லுங்க. Praise the Lord. பாருங்க, ஒரு தப்பாவது ஒரு அலையில சொல்லிருங்க. எதுவுமே சொல்ல மாட்டேன்னு உட்காராதீங்க. பிசாசு அங்கதான் உட்காரி ஆடுவான். ஆயிரக்கணக்கான முகத்திருக்கீங்க பாருங்க. நீங்க தான் அவனுக்கு டார்கெட். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்தோனியார் தூக்கி நம்ம தலையில வச்சு ஆடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன காரணம்? அவர் எங்கேயோ மூலையில உட்காந்து சாப்பிட்டு வெந்ததை திட்டு மினிமம் சாவும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், இன்னைக்கு அவரை பத்தி பேசியிருக்க மாட்டார். அவர் யோசிக்கிறதுக்கு வேலை இல்லை. அவரு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேக்கி வைக்க இல்லை, அது ஓடணும் ஆறு போல அப்படின்னு எடுத்து பள்ளி போட்டார். எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அவர் இருந்தப்பதான் இப்படி எல்லாம் கூட்டம்லாம் பெருசா உட்காந்து அமைதியெல்லாம் கேட்கல. ஒரு இடத்துல எல்லாம் போய் பெருசா வாய்க்க கூடாது. அவன் போயா மந்திரவாதி போய் எவ்வளவு மந்திரம் பண்றாங்க அப்படின்னு மந்திரவாதி கிடைக்க வேண்டியதான். அந்த இடத்துல எல்லாம் அவர் எவ்வளவு மனவழிஞ்சு போயினார் சரிங்களா? அப்ப பாருங்க, அவர் எந்த சூழல் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கடவுளுடைய மாட்சியில அவர் ஒரு நாள் பின்வாங்கல. Praise the Lord. உயிரோட இருக்கிறவங்க Praise the Lord. செத்து போனவங்க Praise the Lord. சந்தோஷமா கைகளை கடவுள் நன்றி. இந்த அட்டென்ஷன் நமக்கு உலகத்துக்கு இருக்கணும். Praise the Lord. ஆல்பர்ட் சாமியை பார்த்தா மட்டும் வரக்கூடாது. ஏமாத்துறேன் வந்துட்டாமா என்னை விட ஏமாத்துறவங்களா உலகத்துல அவனை பார்த்து நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப அவனை எதிர்த்து நம்ம போராடணும். அப்படின்னா என்ன? அதுக்குதான் இந்த பாயிண்ட் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். நேற்று ஒரு பாயிண்ட் தான் சொல்லி கொடுத்தோம். கடவுளை புகழுங்க, எதை செய்தாலும் கடவுள் பேரை சொல்லுங்க. இன்னைக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லி கொடுக்கிறோம். சேரிட்டி, கொடுப்பதனுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சு கொடுங்க. முன்னாடி எல்லாம் கொடுத்தோம், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. முன்னாடி எல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு டீ கொடுப்பாங்க. டீ கொடுத்தோன்னு அதை எடுத்துக்கிட்டே போ வெளியில மற்ற பிள்ளைங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டே இருக்கோம். அம்மா சொல்லுவாங்க, அவருக்கு கொடுக்கூடா அப்படி சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற அம்மா அப்பாலாம் உள்ளே உட்காந்து செஞ்சுட்டு அவர்கிட்ட புரியுமா? ஆமா, மரமே அப்படி இருந்தா அப்புறம் கனி எப்படி இருக்கும்? அதனாலதான் இன்னைக்கு பிள்ளைங்க தான் தின்னு ஒவ்வொரு பிள்ளைங்க உருட்டையா வியாதியோட நிக்குது. அதனால தயவு செய்து நம்ம யோசிக்க பாருங்க. நேற்று நான் சொன்னேன் இல்லையா, உங்க மனம் செயலாற்ற தயாராக இருக்கணும். 1 சொல்றாரு, முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிந்துள்ள மக்களா இருங்க. முன்னாடியெல்லாம் நீங்க உடம்புக்கு இச்சை, உடம்பு சொல்றபடியெல்லாம் கேட்டீங்க. இப்போ மனசு சொல்றபடி கேளுங்க. ஆவியானவர் பேசும்படி நீங்க செயல்படுங்க. அதுக்குதான் இந்த அழைப்பு, அதுக்குதான் இந்த திருவிழா. இதெல்லாம் நீங்க செய்வீங்கன்னா அந்தோனியார் மாதிரி ஆயிடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஆண்டவருடைய திருவிழத்துல அரியணையில உட்கார்ந்துருவீங்க. Praise the Lord. யோசிச்சு பாருங்க, இயேசு திருவெளிப்பாடு 3:21 நீங்க சொன்னீங்களா, வெற்றி பெறும் எல்லாருக்கும் என்ன கொடுக்க போறேன்? எல்லாருக்கும் ஒரு சோகம் டப்பா அப்படி சொல்றாரா? என்ன குட்டி பிள்ளைல என்ன பாக்குறீங்க? ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு சில்வர் டப்பா டிஃபன் பாக்ஸ் கொடுக்க போறாரா? என்ன கொடுக்க போறாரு? என்ன கொடுக்க போறாரு? என்னோடு அரியணையில் வீட்டிற்கு உரிமை அளிப்பேன் அப்படின்னா ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறாரு, அவங்க பக்கத்துல உன்னை உட்கார வைக்க போறாரு. யோசிச்சு பாருங்க, நீங்க போய் உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க புருஷன் நரகத்துல நடக்கிறாங்க, உங்க பொண்டாட்டி நரகத்துல நடக்கிறாங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? கவலையா இருக்குங்களா? என்ன குட்டி பிள்ளையெல்லாம் அப்ப பாருங்க, நம்ம எல்லாருமே உட்காரணும்னு ஆசை. அப்ப எல்லாரையும் நம்ம கூட்டிட்டு போகணுமா இல்லையா? யூதா திரும்ப சொல்றது, நம்ம தயங்குவதற்கு எனக்கு காட்டு, வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்து இழுத்து காப்பாற்று, போராடு. அதுக்குதான் ஆண்டவர் நம்ம கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்.
வெறும் ஆன்மீகத்தை அப்படியே அடையாளமா வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பக்தியோடு வந்து பக்தியோட போறது இல்ல, இறங்கி விளையாடணும். ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, என்ன விளையாடணும்? உலகம் விளையாடுற விளையாட்டு இல்ல, இது ஆண்டவரோட சேர்ந்து விளையாடுற விளையாட்டு. அதனால ஆண்டவர் நம்மளை இஸ்ரவேல்னு கூப்பிடுறாரு. பிரைஸ் தி லார்ட். பையன் வந்து கேட்டான், இஸ்ரவேல் இஸ்ரவேல் என்னைய பார்த்து சொல்றேன், நான் இந்தியாவா? இஸ்ரவேல போய் சொல்லு, நீ தான் இஸ்ரவேல் அப்படின்னு. அவன் கேட்டோன்னா என் மண்டையில ஒண்ணு ஓடல. ஆமா, அவன் சொல்றது சரிதான். இந்தியாவில் வந்து ரெண்டு இஸ்ரேல், நீ இஸ்ரேல், இஸ்ரவேலே பயப்படாதே பாடலாம் பாருங்க, கேட பயமாதி அப்படின்னு ஆண்டவர் போய் கேட்டது. ஆண்டவர் பைபிள்ல ரோமர் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து ஒரு அருமையான வசனத்தை சொன்னாரு. இஸ்ரவேலிடத்தில் பிறந்ததினாலேயே ஒருவன் இஸ்ரவேல் ஆகிவிட போவதில்லை. ஆபிரகாமின் வழிமரபில் பிறந்ததினாலேயே அவன் ஆபிரகாமின் வழிமரபு ஆகிவிட போவதில்லை. வாக்குறுதியின் பிள்ளைகள் மட்டுமே இஸ்ரவேல் என அழைக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். யார் வாக்குறுதியின் பிள்ளைகள்? ஆண்டவரே அவர் பிறப்படைக்க வச்சிருக்கிறார். அதனால ஆண்டவருக்காக ஓடுவேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க, செய்யற பிள்ளைங்க தான் வாக்குறுதியின் பிள்ளைகள். அவர்கள் தான் இஸ்ரவேல் என அழைக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவருக்காக ஓடுவார்கள். அப்ப ஆண்டவர் அவர்களை தாங்கி பிடிச்சிருப்பார். ஆண்டவர் அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருவார். அதைத்தான் ஆண்டவர் பிள்ளைகள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்ப ஆண்டவரின் பிள்ளைகள் என்ன செய்யணும் பாருங்க. கடவுளை காண்பது எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா? கடவுளை பார்க்கணும்னு, கடவுளை பார்க்கணும்னு ஆசை இருக்கா? மோசத்துக்கு போய் கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரே ஒருத்தர் கேட்பேன், நல்ல காது கொடுத்து கேளுங்க. கடவுளை போய் நேரடியா பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் வளர்ந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை தூக்கினவங்க எல்லாம் காப்பாற்றப்படுவீங்க, கை தூக்காதவங்களுக்கு எனக்கு தெரியாதுப்பா. அப்போ கடவுளை போய் எப்படி பார்க்க முடியும்? கோயிலுக்கு வந்துட்டா கடவுளை பார்த்துடலாமா? கடவுளை பார்க்கறது மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் மலை பிரசங்கத்துல மாலையில உட்கார்ந்து கடவுள் சொன்னார். யாரு கடவுளை பார்ப்பாங்க? வெரி குட். யாரு சொல்லுங்க. தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏழையில் அவர்கள் கடவுளை காண்பர். வெரி குட். அப்ப இந்த தூய உள்ளம் எப்படி வரணும்? அப்ப கடவுளை காண்பது எப்படி? தூய்மையில். அப்ப தூய்மையை பெறுவது எப்படி? பேசு சோப்பு போட்டு குளிச்சு வரைப்பாங்க, நான் தூய்மையா வரைப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு பாரு, கரையை வரைக்கும் கேட்கணும். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, நான் சொல்ல போற பாயிண்ட் மட்டும் கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரோட இருக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க ஹல்லேலூயா. வீட்டுல இருக்கிறவங்க இங்க இருக்கணும். பாருங்க, தூய்மை அப்படின்னா பயிரில் இருக்குது. இப்ப என்ன இருக்கிறத ஒரு கொடுக்கணும்னா எனக்கு வலிக்குது பார்த்தீங்களா, கஷ்டமா இருக்கும். இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டுல போய் இப்படி கண்ணை திறந்து பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சாமான்லாம் பாருங்க. பயன்படுத்தாம நல்லா ஊட்டி திறந்து ஏதாவது ஒரு மாசம் ஒரு வருஷமா கிடக்கும். அதை எடுத்து பாரு, யாருக்காவது தேவைன்னா கொடுங்க பாரு, கொண்டு வந்து கொடுங்க பார்ப்போம். இருக்கட்டும் வைப்பா, அது ஒரு வருஷம் இருக்கட்டும் வைப்பா. பயன்படுத்தாம எத்தனை நகையை வச்சிருக்கீங்க? பாவம் பாலர் வேலை காட்டும் போது சொன்னார், மாடியை கட்டணும் பாலர், அதை கட்டிட்டா மக்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். உங்களுக்காக அவர் யோசிக்கிறார், அவர் பிள்ளை முடியா ஃபங்க்ஷன் வைக்க போறாரு. மாடி கட்டணும் பாலர் சொல்லி ஆசைப்பட்டாரு. கட்டணுமா வேணாமா? கட்டணா யார் கல்யாணம் பண்ணுவா? நான் சொல்லிடுறேன், கல்யாணம் காட்சியெல்லாம் வைக்கலாமா இல்லையா? வைக்கலாமா இல்லையா? சும்மா அவ்வளவு ஒரு இடத்த அப்படியே நீங்க வேஸ்டா போட்டு இருக்கீங்க. அப்போ அந்த கொடுக்கிற மனநிலை பயிர் காசை பத்தி பேசுறவங்க கொடுப்பதனுடைய கான்செப்ட் வந்து பணத்துக்குள்ள போயிடக்கூடாது. ஆனா பத்தில் ஒரு பகுதியை பற்றி பேசுற பாருங்க, கடவுள் சொல்லியிருக்கிறார் நிறைய இடத்துல. லூக்கா 11:41 உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமா கொடு, அப்போ உனக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். இப்ப தூய்மையா இருக்கணும்னா நீங்க வந்து குளிச்சுட்டு வரத பத்தி பேசல. நீ நிறைய பேர் வந்து கட்டையா மெழுகுதிரியை வாங்கி குளிச்சு விட்டுவான். அது எரியும் பாருங்க. அதை அணைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சு நாங்க அணைச்சிட்டே இருக்கோம். நீங்க கொடுக்கிறது 2 ரூபாய் மெழுகுதிரி, அதை அணைக்கிறதுக்கு ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சிருக்கேன். அவனுக்கு மாசம் 20,000 ரூபாய் சாப்பிடுவான்.
அப்ப நானே 20,000 ரூபாய்க்கு கொடுத்து விட்டுறேன். ஓகே, பத்தி பிரச்சனை இல்ல. அதுக்காக மெழுகுதிரி கொளுத்த கூடாதுன்னு சொல்லல. நீங்க யூடியூப்ல போட்டு விட்டுறாங்க. சாமி மெழுகுதிரி கொளுத்த கூடாதுன்னு சொல்லிட்டா மெழுகுதிரியை கொளுத்து எதையாவது கொளுத்து செய்ய வேண்டியதை விட்டுட்டு வேற ஏதாவது போய் செய்யக்கூடாது இல்லையா? அதைத்தான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எதை விரும்புகிறார்? உட்புறத்தில் உள்ளவருக்கு தர்மமாக கொடுங்க. உட்புறம்னா எது? இங்க உள்ளத்துல இருந்து. அப்ப அவருக்கு அனைத்தும் தூய்மையா இருக்கும். அப்ப ஆண்டவர் கொடுக்க சொல்றார், மனசுலேருந்து கொடு அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, 10 ஒரு பகுதி மலாக்கி 3:8 நம்ம பாக்குறோம். மலாக்கி 3:8 கடவுள் சொல்றாரு, மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? மனுஷன் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? நான் சொல்றேன், நீ என்னை கொள்ளையடிக்கிற அப்படிங்கிறார். கடவுளே கொள்ளையடிச்சு அவருக்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கடவுள் சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். எவ்வாறு நாங்கள் உங்களை கொள்ளையடிக்கிறோம் என்று கேட்கிறீர்கள். நீங்கள் தர வேண்டிய 10 ஒரு பங்கிலும் காணிக்கையில் தான். 2 காரியம், 10 ஒரு பங்கு காணிக்கை. இதுல 10 ஒரு பங்குனா என்ன? 10 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாய் கடவுளுக்கு கோயில். இதுதான் நம்ம கான்ட்ராக்ட் கடவுள் போட்டுதுல. 10 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாய் கடவுளுக்கு கொடுக்கலாமா? என்ன நம்ம பெருசா யோசிக்கிறேன். நீ ஒரு பெருசா யோசி. 10 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாய் கடவுளுக்கு கொடுக்கணும். கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? எப்போது ஆரம்பமாக கொடுக்குறோம்? கொடுக்கலாமா? எப்போது 1 ரூபாய் தான் போடுவேன். எப்படி 10 ரூபாய் 1 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் எனக்கு குடிக்கே போய்ப்பாரு. பத்து சொல்றாங்க, நாங்க ரொம்ப நேரம் கோயில கொடுக்கறது இல்லை. சாமியார் கெட்டு போயிடலாம். சாமியார் கெட்டு போறதா வாழ்றாங்க. நீ பார்க்க வேண்டாம், ஆண்கள் தான் பாரு. பாருங்க, ஆலயம் அந்த சொல்றாங்க, என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10 ஒரு பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள் சேலஞ்ச் பண்றது நடந்தது. அதன் பிறகு நான் வானத்தின் பலகைகளை திறந்து உங்கள் மேல் தகுதி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள். அப்ப பாருங்க, நம்ம வருமானத்தெல்லாம் இறுதி பிடிச்சிட்டு கடவுள் நம்ம கிராமத்துல இருந்த அப்ப பாத்தீங்கன்னா அவங்க விளைச்சல் வயல்ல விளைச்சல் நெல் விளை அவங்க அப்படி கொண்டு வரும்போது ஒரு மரக்காய் வச்சிருப்பாங்க. ஒரு கூடை மாதிரி இருக்கும், சின்ன கூடை. அந்த கூடையில நல்லா அப்படியே நெல்லை குடிச்சு போட்டு தூக்கிட்டு வருவாங்க. நம்ம நின்று சொன்னா அது நெல் எங்க பட்டு இந்த பட்டி பாருங்க. உங்க நிலத்துல விளைஞ்சது எவ்வளோ? எத்தனை மூட்டை? 10 மூட்டை விளைஞ்சு எத்தனை மூட்டை கொண்டு போயிருக்கு? 1 மூட்டை கொடுக்கணும்ல. நீ கொண்டுட்டு வரல எங்க? ஒரு சொம்புல ஒரு மரக்கால் சொல்லி ஒரு சின்ன கூடையில. சரி, இதை வச்சு நம்ம சாமியார் நீ ஒரு நெல் போட்டுருக்க, அவன் ஒரு நெல் போட்டுருப்பான். எல்லா நெல்லையும் கொண்டுட்டு வந்து ஒன்னா கொட்டுவாங்க. இந்த நெல் அரைச்சி ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இல்லை நெல்லெல்லாம் மாறிக்கும். அது அதனுடைய கலப்பாயும் பாருங்க. எளிய மக்கள் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தோம். இப்ப பாருங்க, கடவுள் காசு வந்து 10 ஒரு பகுதி மலாக்கி 3:8 படி பணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். மீதி 9 காரியங்கள் நமக்கு வரணும். அதுதான் தூய ஆவியின் கனிகள்: அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி. அப்பதான் 10 கணக்கு வரும். வெறும் காசை மட்டும் தூக்கி போட்டுட்டு சில பேர் சாமியை சண்டை போடுவாங்க. நான் சண்டா கொடுக்குறேன், ஏன் தலை வெளியில? நான் சண்டா கொடுக்குறேன், ஏன் இந்த சண்டை சரியா இல்லை? நான் சண்டா கொடுக்குறேன், நீ ஏங்கிற சாமியார் எல்லா வேலையும் கேட்பாங்க. பாருங்க, நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காசை கொடுத்துட்டு அன்பை கொடுக்காம இறக்கத்தை கொடுக்காம இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. நீ பணம் கொடுக்கறது மணி வேல்யூங்கிறது ஒண்ணுதான். மீ 9 காரியத்தையும் நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக மாற்றணும். பாருங்க, 2 கொரிந்தியர் 9:6-7 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் தமிழ் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம், முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். பாருங்க, அது சொல்லி சொல்றாரு பாருங்க, கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்பவர்கள். இந்த வசனத்தை சொல்லி அடுத்தது 8வது இயேசு சொல்லுது, எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு அது தருவார். நீ செய்யறதை செஞ்சிட்டீங்கன்னா அவர் உனக்கு என்னென்ன செய்யுமோ செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு
தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். இந்த வார்த்தையை திருப்பி சொல்ற பாருங்க. அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். அப்ப கடவுளுக்கு இந்த மனநிலையோடு கொடுக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா மாறிடுவாங்கன்னா கொடுக்கிற பிள்ளைகளாக மாறிடுவாங்க. அதெல்லாம் வந்து சொன்னாங்க, அந்த முன்னுரையில சொன்னாங்க இல்லைங்களா, பாருங்க எவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. பாதி தூரம் ஒரே மழையா இருக்குப்பா, நான் வர முடியல சொல்லிருக்கலாம் இல்லையா, அவங்க மழையிலும் அவங்க வந்திருக்கிறாங்க. அதுதான் கொடுக்கிறதுடைய மனநிலை. அப்ப பாருங்க, அவங்க ஆரம்பத்திலேயே சொன்னாங்க கொடுக்கிறது எல்லாமே கிறிஸ்துமஸ் தான். நீங்க எல்லாம் கொடுக்குறீங்களா, அவங்கெல்லாம் you are celebrating Christmas. அதைத்தான் அந்தோனியார் சொன்னார். உன்னுடைய ஆத்மா உயிரோட இருக்கிறதுக்கு அடையாளமே உங்ககிட்ட வெளிப்படுற அந்த மகிழ்ச்சியினுடைய அடையாளம் தான். அது பணம் மட்டுமல்ல, அது அன்பு, மகிமை, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு எல்லாமே அதுல இணைந்திருக்கிறது. அப்போ கொடுப்பதனுடைய ஆழம், நீங்க யார் நிறைவா கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கடவுள் எல்லாவற்றையும் நிறைவாக தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். அப்ப இந்த அற்புதத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா taste and see how the Lord is good. நீ செய்து பாருங்க. ஒரு இடத்துல நான் இந்த வழிகாட்டுதலை கொடுத்து அவங்க செய்து பார்த்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க வீடெல்லாம் மாறி இருக்குது. அவங்க எல்லாம் சாட்சிகள், ஒன்று ரெண்டு இல்ல, நிறைய சாட்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொன்னா கதை சொல்ற நேரமா மாறிடும். அதனால உங்களுக்கு கருத்தை மட்டும் சொல்றோம், உள்வாங்கி கொண்டு செயல்பட்டு பாருங்க. நீங்க சாட்சியா இந்த ஆலயத்தில் எழுந்திருப்பீங்க. தாம் பெற்ற அருள்கொடைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ரோமர் 12வது அதிகாரம் 8ல கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், சரிங்களா, உங்களுக்கு அறிவு இருக்குன்னா அறிவை வச்சு பயன்படுத்தி கற்றுக் கொடுங்க. ஊக்கமுட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இறக்க செயல்களில் ஈடுபடுவோர் முகவளர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள்கொடைகளை பயன்படுத்த வேண்டும். கொடுக்கணும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக. அப்படின்னா அப்ப ஆண்டவருடைய வார்த்தை, பவுலடியார் சொல்ற வார்த்தையில பார்த்தோம்னா கொடுங்க. லூக்கா நற்செய்தி 6:45 சொல்லுது. நிறைய பேரு நம்ம வார்த்தை இருக்குது, நம்ம பார்வை இருக்குது, இப்படி பார்ப்போம். கோயிலுக்கு வரும்போது பார்ப்போம், பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணா என்ன, நிமிஷம் பாக்குறீங்கல்ல, ஒரு சிரிப்பு சிரிச்சா என்ன, சிரிச்சா சிரிக்க கொடுக்க மனசு வார்த்தை அறிய. ஏன் எல்லாத்தையும் இந்த கோயில எத்தனை வருஷமா இருக்கீங்க, உங்களுக்கு இங்க இருக்கிற எல்லா குடும்பமும் தெரியுமா? ஏன் தெரியல? 20 வருஷமா இருக்கேன், 10 வருஷமா இருக்கேன், மாற்றி கொள்றோமே. ஆனா பக்கத்துல இருக்கிற சந்தையில இருக்கிற ஒரு நபரை தெரியலையே நமக்கு. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எவ்வளவு விலையினமா இருக்கணும். உறவு நிலையில் பூச முடிச்ச உடனேயும் பறந்து போறோம். எங்க போறோம்? கரிகடிதான். அதனாலதான் அவர் பிராக்சிங்கோன்னு அனுபவம் சொல்றாரு. ஆசீர்வாதம் எல்லாம் கரிகடிதான் போகுது. கொஞ்ச நேரம் நின்று ஒரு 5 நிமிஷம் அப்படி கண்ணை திறந்து பாருங்க. யாராவது சுகமா போவாங்க, கூப்பிடுங்க. என்ன பிரதர், சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? என்ன வீட்டில் சுகமா? உங்களுக்கு சேவை பண்ணிக்கிறேன். ஆண்டவர் நல்லா அவங்களை ஆசீர்வதிப்பாரு. தைரியமா போங்க. உங்களுக்கு என்ன மேட்டர்னு தெரியாது, நீங்க இந்த வார்த்தையை போடுங்க. அவங்களுக்கு என்ன திடீர்னு இந்த அக்கா வந்து இப்படி பேசிட்டு போறாங்க, இன்னும் ஆண்டவர் நல்லது செய்ய போறாரு பாருங்க. அவங்க இன்னும் மாறும் உன் வார்த்தையில. ஒருத்தர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க, கேன்சர்ல. 2 பேர் வராங்க. கேள்வி போட்டோம்னே ரொம்ப கொடிய வியாதிங்க. ஒரு 3 மாசம் கூட இந்த வியாதி நாங்களே இதெல்லாம் யாருக்கு பேசுறாங்க? யாருக்காக? இல்லைங்களே, வெளியில நடந்தது என் வீட்டுல நடந்தது. எங்க அப்பா கேன்சர்ல படுத்திருக்கிறாரு. காலங்கால வந்து அவருக்கு நல்ல மனுஷன் தான். அவங்க நல்ல மனுஷன் தான் வராங்க. அவங்க வீட்டு வேலையெல்லாம் நடக்குது. விட்டுட்டு காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க உட்காந்துட்டு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அண்ணே, இது ரொம்ப பெரிய வியாதிங்க, 3 மாசம்லாம் தாங்காதுண்ணே. இந்த டாக்டர் இது கொடுக்குறாரு, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, சரி ஆயிடும் சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து சொல்லுவோம், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறோம். அந்த அந்த தகவல் வந்திருக்கிற 2 பேர் இல்லைன்னு அப்படின்னாலே சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு 4-5 கேஸ் பார்த்துட்டேன். எல்லாம் பட்டு போயிடுச்சேன். இந்த நோயாளிக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்.
பாருங்க, அவங்க உள்ள அதெல்லாம் சொல்றது நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவிடத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ரோட்ல போறீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தவங்க நிக்கிறாங்க. என்னம்மா போறேன், என்ன தெரியலக்கா, ஒரு மாதிரியா இருக்கு, பக்கமே வழி, இந்த வழிதா வழி இருந்துச்சு, தூக்கி போட்டு வழி போயிடுச்சுமா. அது ஆசிரியர் வரைக்கும் போகணும். என்ன சொல்லலாம், சொல்லக்கூடாதுமா, தைரியமா போ, கூட யாரும் வரலையா, நான் என்ன வரமாயா, தைரியமா போயா, நான் ஜோம் பண்ணலையா, அந்த ஒரு வாய்ப்பா தயாரா இருக்கும், ஒண்ணு இருக்கா, தைரியமா போயா சொல்லுங்க. அது வார்த்தை. இந்த குழந்தை பிள்ளைங்களா இருக்கு, நீங்க கோயில எத்தனை பிள்ளைய பாக்குறீங்க, எத்தனை பெரியவங்க இருக்கிறோம், கூப்பிட்டு எத்தனை பிள்ளைங்களுக்கு நம்ம பிளஸ் பண்றோம். அதெல்லாம் ஒழிச்ச வராது. இங்க இருந்து என்ன இருக்கு அதான் வருது. இந்த சாக்கடை வரும், கூப்பிட்டு பிளஸ் பண்ணுங்க. அது கேட்காது, அது கேட்க தெரியாது. இங்க வர செல்லாம் நல்ல படி, நல்ல பிள்ளையா இருக்கு, அதை சொல்றது இல்லை. என்ன ஆண்டி பிளஸ் பண்ணுங்க, யார் மாட்டாங்க, மூஞ்ச குழந்தைங்க என்ன தெரியும், அது அழகாக வந்துச்சு. இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்திலையும் கிறிஸ்தவர்கள் முன்மாதிரியா இருக்கணும். அடுத்தவங்க செய்யறாங்க செய்யல, மற்றவர்கள் நம்ம விட அதிகமா செய்யறாங்க, நம்ம விட செய்யறாங்க. இப்ப நம்மளாம் என்ன செய்யணும், நம்ம போனோம்னா ஒரு இதுல கம்ப்ளைண்ட், ஒரு இடத்துல பிரியாணி கொஞ்சம் உப்புமா எல்லாம் போட்டாங்க, இது மாதிரி பூசிக்கு முடிச்சு ஒரே சண்டை. என்ன சண்டை அப்படின்னு கேட்டா, உப்புமா எனக்கு கிடையாது, பொங்கல் தான் கிடைச்சிருக்கு, உப்புமா கிடையாது. தெய்வமே பாருங்க, ஆண்டவர் நம்மள இப்படி இல்லப்பா, இப்படி எவ்வளவு கை இப்படி இருந்துச்சுன்னா யார் கை, யாரு இப்படி கேட்பா சொல்லுங்க. பாப்பா ரொம்ப பிச்சைக்காரன் கை இப்படி இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் செத்துக்கிட்டாரு, திடீர்னு செத்துக்கிட்டாரா, அவரை தூக்கும் போது பார்த்தா கீழே 1 கோடி காசு வச்சிருக்காரு. இதெல்லாம் நமக்கு நிறைய நடக்குது. அவன் பிச்சைக்காரன் கடவுள் எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு. அப்ப பாருங்க, கடவுள் உங்களை பெறுபவர்களாக அல்ல, கொடுப்பவர்களாக மாற்றப் போகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், என்ன நீங்க நான் கொடுக்கல, ஒண்ணுமே இல்லை, கொடுக்கறது ஜெபத்தை கொடுக்கல, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் நான் யாருக்காக ஜெபிப்பேன், எனக்காக இல்லை, நான் மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன். யோசிச்சு பாருங்க. நீங்க கேள்வி கேட்பீங்க, இந்த காதல் எல்லாரும் கேட்டுருப்பீங்க, அந்த வீட்டுல இருக்கிற சரியா வாழல, அது ஒழுங்க கேட்டுருப்பீங்க. நீங்க அந்த மற்றவங்க மாதிரி குசி குசி பேசக்கூடாது. அது எங்கே வந்தாலே தெரியல, அது எங்கிட்டு இருக்க அடிக்கடி மக்களுக்கு இது போட்டு இருக்க, நம்ம பங்க பெருக்கவே வந்திருக்க, எல்லாரும் குசி குசி பேசுறாங்க. இயேசுக்கு அப்படித்தானே பாவப்பட்ட காலம் இருந்தா எல்லாரும் அப்படித்தானே பேசுறாங்க. ஆனா இயேசு அப்படி பேசலையே. உங்களுக்கு அப்படி யாராவது செய்தி வருதுன்னா உடனே இந்த வீட்டுக்கு நீங்க 2 பேர் 3 பேர் நீங்க போகணும். போயிட்டு நல்லா இருக்கியாமா, என்னமா பிரச்சனை, எவ்வளவு 3 ஆசை வச்சிருக்காரா, ஏதாவது உலகத்துல சொல்ல மாட்டாங்க. 2வது தடவை 3வது தடவை நீங்க அந்த வீட்டை நோக்கி போகிற போது பிள்ளைகளோட பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போங்கல, மெதுவா சொல்லும், என்னைய ஒருத்தர் ஏமாத்திருக்காங்க, நான் நம்பிய வாழ்க்கையை அழிஞ்சிட்டேன், வீட்டெல்லாம் விட்டு வந்தேன், என் வீட்டு போறது தெரியாம நீங்க வந்து ஒரு தீர்ப்பு பார்த்துருக்கேன். அவ்வளவு வேதனையான ஒரு சூழல். நீ அந்த நேரத்தில் இயேசுவா இருக்கணுமா, இல்ல அந்த கூட்டத்தில் இருக்கிற வாசிப்பர்ஸா இருக்கணுமா, எதை கொடுக்கணும்? கிறிஸ்தவர்கள் அவனை போல இருக்கக்கூடாது, இயேசுவை போல இருக்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு உதவி செய்தார். பிள்ளைகளே, இணைச்சட்டம் 10:17 ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவனுக்கெல்லாம் இறைவன், மாட்சியும் மாற்றலுள்ள அஞ்சியற்குரிய கடவுள் அவரை. அவர் ஒரு வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதில்லை, அனாதைகளுக்கும் கைமண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரை. அந்நியர்கள் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவு முறையை கொடுப்பவர் அவரை.
உங்களுடைய கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் கடவுளுடைய சாயலாய் மாறணும் தான் தன் உடலையே உனக்கு கொடுக்கிறார், தன் மகனையே கொடுத்தார். இவ்வளத்தையும் கொடுத்துட்டு நமக்கு வார்த்தை வல்லமையை கொடுத்துட்டே இருக்கிறார். மற்றவங்களுக்கு இந்த பாடம்லாம் கிடையாது, மற்ற மதத்தை சார்ந்தவங்களுக்கு இப்படி பாடம் கிடையாது. கிறிஸ்தவர்களாகி நமக்கு தான் டெய்லி பாடம், வார பாடம். ஆனால் நம்ம தான் இந்த பாடத்தை தப்பி போறோம். நம்மளை தான் விசுவாச டார்கெட்ல வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு தான் கடவுள் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பொறுப்புடன் செயல்படுவோம். கடவுளுடைய பிள்ளைகள் இந்த திருவிழாவில் இருந்து நான் எவ்வளவு கொடுக்கிறேன் என்பதை அளந்து பாருங்க. உங்ககிட்ட எது வெளியில போகுதுங்கிறத சோதித்து அறிந்து பாருங்க. நன்மை போகுதா தீமை போகுதா? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படுறார். எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருந்து இந்த வழியில ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. இதோ தேவகுமாரா, எங்களுக்கு நீங்க எல்லாம் கொடுத்தீங்க. தேவகுமாரா என்ன நீங்க நினைச்சீங்க, என்னை உயர்த்துறீங்க. என்கிட்ட இருக்கிறது எதுவுமே என்னதில்லை, எல்லாம் நீங்க கொடுத்தது. ஆனாலும் நான் தான் இதை பெற்றுக்கொண்டதை போல, போராடி பெற்றுக்கொண்டதை போல நம்ம பிடிச்சு வச்சிருக்கிறோம். பெருமை, நம்மளுடைய அதிகாரம், நம்மளுடைய உடைமைகள் எல்லாத்தையும் கடவுள் முன்னாடி ஒவ்வொருவரும் இந்த பாடலை பாடுவது எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவருடைய வல்லமை கேளுங்க. ஆண்டவருடைய வல்லமை கொடுப்பாங்க. தேவகுமாரா தேவகுமாரா அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த
உருவாக்கி இருக்கிறீரப்பா. உம்முடைய இரக்கத்தில் இணைந்த பிள்ளைகள் நிறைவடைந்து வந்திருக்கிறார்கள். இந்த நிறைவை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் பலனும் அவருடைய இதயத்திலே நீ தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். உமக்கு கொடுக்க தயாராயிருக்கிற எல்லா பிள்ளைகளும் இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய இரக்கத்தினாலே உயர்த்தப்படுவார்களாக. தெய்வீக இரக்கம் இவர்கள் நிரப்புவதற்காக நன்றி செலுத்தி ஒவ்வொரு